ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப முக்கியமான மற்றும் சென்சிட்டிவான விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சமூக ஊடகங்களில் பரவுகிற சரிபார்க்கப்படாத தகவல்களை யாரும் நம்பாதீங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் அடிப்படையில் என்ன நிலைமை இருக்குது அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் அப்டேட் அமெரிக்க அதிபரின் கடுமையான எச்சரிக்கை பற்றி பார்க்கலாம். யுனைடெட் ஸ்டேட்ஸ் நாட்டின் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்ததாக செய்திகள் வந்திருக்கு. இந்த எச்சரிக்கையோட முக்கிய அம்சம் என்னன்றதை பார்க்கலாம். ஈரான் தனது ஆயுத நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும், பதற்றத்தை அதிகரிக்கும் இராணுவ நடவடிக்கைகளை கைவிட வேண்டும், இல்லையெனில் கடுமையான ஃப்ரெண்ட்ஸ், அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, அதிகாரப்பூர்வ வெள்ளை மாளிகை அறிக்கைகள் மற்றும் பாதுகாப்புத்துறை அறிவிப்புகள் மூலமாக மட்டுமே உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களை மட்டும் நம்ப வேண்டும். செகண்ட் அப்டேட் குவைத் விமான நிலையம் ட்ரோன் தாக்குதல் பற்றி பார்க்கலாம். அது உண்மை நிலைமை என்னன்றதையும் பார்த்துடலாம். குவைத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் சமூக ஊடகங்களில் பரவி வரும் ஒரு வீடியோ டெர்மினல் 1 மீது ட்ரோன் தாக்குதல் அப்படின்னு கூறப்படுது. ஆனால் இங்கு கவனிக்க வேண்டியது என்னன்னா, அந்த வீடியோ அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்டதா, இல்லை அது பழைய வீடியோவா, இல்லை அது வேற நாட்டில் நடந்த சம்பவமா அப்படின்றத நம்ம அதிகாரப்பூர்வ தகவலின்படி சில பாதுகாப்பு எச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பணியாளர்களுக்கு சிறிய காயங்கள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இது உறுதி செய்யப்படாத தகவல். விமான சேவைகள் தற்காலிகமாக பாதிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் முழுமையான அழிவு அல்லது பெரிய அளவிலான தாக்குதல் உறுதிப்படுத்தப்படவில்லை. டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் அறிவிப்பு பற்றி பார்க்கலாம். குவைத்ல விமான போக்குவரத்தை கண்காணிக்கும் டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் குவைத் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை காரணமாக சில விமான சேவைகள் தற்காலிகமாக மாற்றப்பட்டதாக அறிவித்துள்ளது. இதோட அர்த்தம் என்னன்னா, முழு ஏர்போர்ட் மூடப்பட்டது. பாதுகாப்பு காரணமாக விமானங்கள் தாமதமாகலாம், ஒரு சில ரீரூட்டிங் நடவடிக்கைகள் இருக்கலாம் சொல்றாங்க. நெக்ஸ்ட் உள்துறை அமைச்சகத்தின் முக்கிய எச்சரிக்கை பத்தி பார்க்கலாம். குவைத் உள்துறை அமைச்சகம் பொதுமக்களுக்கு முக்கிய வேண்டுகோள் விடுத்துள்ளது. ஏவுகணை இடமறிப்பு வீடியோக்களை படம் பிடிக்க வேண்டாம் அப்படின்னு, சமூக ஊடகங்கள்ல பகிர வேண்டாம், அப்புறம் சரிபார்க்காத தகவல்களை யாரும் பரப்ப வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த அறிவிப்பு விட்டுருக்காங்கன்னா, பாதுகாப்பு ரகசியங்கள் வெளியேறக்கூடும், அப்புறம் தேவையற்ற பதற்றம் உருவாகும், தேசிய பாதுகாப்பு பாதிக்கப்படலாம். அதனாலதான் இந்த அறிவிப்பு. நெக்ஸ்ட் வளைகுடா நாடுகள் நிலைமை பத்தி பார்க்கலாம். பதற்றம் அதிகரிக்கும் பகுதிகள் எதுனா சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன், குவைத். இந்த நாடுகள் அனைத்தும் பாதுகாப்பு அலர்ட் நிலைக்கு மாற்றப்பட்டுள்ளன. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் கவனமா இருங்க. குவைத்ல வசிக்கும் வெளிநாட்டு தொழிலாளர்கள் மற்றும் குடிமக்கள் பேனிக் ஆக வேண்டாம். எம்பசி அறிவிப்புகளை பின்பற்றுங்க. பாஸ்போர்ட், சிவில் ஐடி பாதுகாப்பா வச்சுக்கோங்க. அவசர எண்களை தெரிந்து கொள்ளுங்க. தேவையற்ற வெளியே செல்வதை தவிர்த்துருங்க. சமூக ஊடகங்கள்ல வரும் தகவல்கள், அதாவது ஏர்போர்ட் முழுவதும் அழிந்தது, முழு குவைத் லாக்டவுன் அப்படின்னு சொல்றாங்க, அனைத்து விமானங்கள் ரத்து செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்ற எல்லாமே உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எப்போதுமே அதிகாரப்பூர்வ அரசு இணையதளத்தை மட்டும் நம்புங்க. டிஜிசிஏ அறிவிப்பு, உள்துறை அமைச்சகம், எம்பசி அறிவிப்பு, இதை மட்டும் பின்பற்றுங்க. இந்த மோதல் பெரிதாகுமா அப்படின்றத பார்க்கலாம். பாதுகாப்பு நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இரு தரப்பும் வலிமையை காட்ட முயற்சிக்கிறாங்க, நேரடி பெரிய போரை தவிர்க்க முயற்சி செய்யறாங்க. தூதரக பேச்சுவார்த்தைகள் பின்னணியில் நடக்கலாம்னு சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், வளைகுடா நாடுகள்ல வேலை செய்யற லட்சக்கணக்கான வெளிநாட்டு தொழிலாளர்கள் பாதுகாப்பாக இருக்கணும். இந்த பதற்ற நிலை விரைவில் மாறணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல கூறிய தகவல்கள் எல்லாமே சர்வதேச செய்தி ஆதாரங்கள், அதிகாரப்பூர்வ அறிக்கைகள், பாதுகாப்பு பகுப்பாய்வு அடிப்படையில் வதந்திகளை யாரும் நம்பாதீங்க, பயப்படாதீங்க, அமைதியா இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.